ஹை ஃப்ரெண்ட்ஸ், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கன்சல்டன்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு வந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான முக்கியமானவங்கள பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன போஸ்ட் இருக்கு, எவ்வளோ வேக்கன்சி இருக்கு, என்ன கேட்டகரி ஓகேங்களா? அதுக்கப்புறம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, அன்னெக்சர் 1ல வந்து குடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அதேபோல இந்த ஒர்க் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கான டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்க. தெளிவா செக் பண்ணிக்கங்க. செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அகாடமிக் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அத பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டா வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் நாலேட்ஜ் அசஸ்மெண்ட் அதுக்கப்புறம் இன்டர்வியூலாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டுக்கு ஓகேங்களா? அப்படி சொல்லியிருக்காங்க. அத பேஸ் பண்ணி நாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ தேவைப்பட்டால் டெக்னிக்கல் நாலேட்ஜ் அசஸ்மெண்ட் இல்ல இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். 1 இயர் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கம்ப்ளீட்டா வந்து இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். எந்த விதமான பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. அதேபோல உங்களுக்கு பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு 75,000லேருந்து இருக்கும். அது உங்களுக்கு வந்து அந்த போஸ்டிங் வைஸ் வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையும் வந்து நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் செலக்ஷன் ப்ராசஸ் அப்போ எந்த விதமான டிஏ, டிஏலாம் தரமாட்டோம். நீங்க தான் உங்களோட அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொகேஷன்ஸுமே அன்னெக்சர் 1ல வந்து டீட்டெயிலா குடுத்துருக்கோம். என்ன போஸ்ட்டுக்கு எங்க வந்து ஜாப் லொகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 65 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது இந்த லாஸ்ட் டேட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் தான் கட் ஆஃப் ஓகேங்களா? அதுக்கப்புறம் லீவு, ஒர்க்கிங் ஹவர்ஸு, ட்ராவல், மெடிக்கல் கிளியரன்ஸ், மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் செக் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்லாம் வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுற மோடு வந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். ஏப்ரல் 19 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மே 9, 2025 தான் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. www.bis.government வெப்சைட்லாம் போயிட்டு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா consultant.hrd@bis.government.in இந்த மெயில் ஐடிக்கு மெயில் ரைட் பண்ணலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணதுக்கு ஃபீஸ் எதுவும் பே பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பியூராக வந்து ஃப்ரீ தான் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஓகேங்களா? அப்புறம் மேற்கொண்டு இந்த அன்னெக்சர் 1ல எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. என்ன ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஜாப் லொக்கேஷன் எங்கே, அதுக்கான போஸ்ட் கோடு என்ன, அப்புறம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அதுக்கப்புறம் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எசென்ஷியல்னால் மேண்டரி ஓகேங்களா, டிசரபிள்னா ஸோ இது இருந்தாலும் இன்னும் நல்லது அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தெளிவாக பார்த்துக்குங்க. அப்புறம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ தேவைப்படுது ஓகேங்களா. ஸோ மினிமம் 2 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மாறுது ஓகேங்களா. அதே போல் இந்த டேபிளை கிளியராக பார்த்துக்குங்க ஒவ்வொரு விஷயத்தையும். அதுக்கப்புறம் பிடெக் படித்தவங்க, பிஎஸ்சி டிகிரி படித்தவங்க இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. மொத்தம் ஒரு 120 வேகன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. 160 ஓகேங்களா. 160 வேகன்சி கிட்ட பிஎஸ்சி டிகிரி இல்லை பிடெக் படித்தவங்க இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஐஎஸ் ஓகேங்களா, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அறிவிச்சிருந்த கன்சல்டன்ட் போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? ஸோ இது ஹிந்தி ஹிந்தி வெர்ஷன்லையுமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம இங்கிலீஷ் வெர்ஷன் தான் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். ஸோ தெளிவாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே 9, 2025 தான் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு. சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.